उमंग और उत्साह से भरे हुए लोग ही नजर आ रहे हैं। युवा की सरकार, संग्राम की जनता जिंदाबाद। பீகார் தேர்தலில் ஆர்ஜேடியின் தலைவரும் இந்திய கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. 3 சுற்றுகள் முடிவில் தேஜஸ்விக்கு பின்னடைவு இருந்திருக்கிறது. கூடுதல் தகவலை தெரிவிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பிருக்கிறார். மாணிக்கம், அங்கு தேர்தல் நிலவரங்கள் எப்படி இருக்கிறது? தேஜஸ்வி யாதவ் 3வது சுற்றுடைய முடிவுகள் படி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதல் 2 சுற்றுகள்ல கணிசமான வாக்கு வித்தியாசங்கள்ல முன்னிலை வகித்து வந்த தேஜஸ்வி யாதவ் தற்பொழுது 3வது சுற்றுடைய முடிவின் அடிப்படையில 1000 வாக்குக்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் அவர் பின்னடைவு சந்தித்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1273 வாக்குகள் அவரை விட கூடுதலாக பாஜகவுடைய வேட்பாளர் சதீஷ்குமார் என்பவர் பெற்று தேஜஸ்வி பிரசாத் யாதவ் அவர்களை பின்னுக்கு தள்ளியிருக்கிறார். ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருப்பது மட்டுமில்லாது பீகாருடைய இளைஞருடைய முகமாக இருக்கிறார் என்று அவருடைய கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்களெல்லாம் புகழாரம் சூட்டிய தேஜஸ்வி யாதவ் தற்பொழுது அவர் போட்டியிட்டு இருக்கக்கூடிய தொகுதிகளில் 3 சுற்று வாக்குகள் முடிவுல பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 1273 வாக்குகள். இது எல்லாவற்றும் மேலாக பாஜக கூட்டணியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் மகாபந்த் கூட்டணிக்கு முதலமைச்சர் முகமாக இருக்கக்கூடியவர் தேஜஸ்வி யாதவ். முதலமைச்சர் முகமாக போட்டியிட்டவரே தற்பொழுது பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நிலை தற்பொழுது பீகார் தேர்தலுடைய முடிவுகளில் வெளியாக இருக்கிறது. இதுவரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய முடிவுகள்ல 191 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. அதே போன்று மகா கூட்டணி என்று பெயரிட்டுக் கொண்ட காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி தற்பொழுது 49 இடங்கள்ல முன்னிலை வகித்து வருகிறது. தொடர்ந்து காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஆர்ஜேடி தலைமையிலான இந்த கூட்டணி என்பது பின்னடைவை சந்தித்திருக்கும் நிலையை பார்க்க முடிகிறது. தபால் வாக்கு எண்ணப்பட்ட தொடக்கத்திலிருந்து ஏர்முகமாக இருந்த பாஜக கூட்டணி தற்பொழுது கருத்து கணிப்புகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிய அளவுக்கு அதிக அளவிலான தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறாங்க. ஏறக்குறைய பல தொகுதிகளில் 3 சுற்றுகளுக்கு மேலாக வாக்குகள் எண்ணப்பட்டு விட்டன. ஆனால் இருந்த போதும் பல தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் என்பது 2000 3000 வாக்குகள், சராசரியாக 2000 3000 வாக்குகளுக்கு மேற்பட்ட லீடிங் என சொல்லக்கூடிய மார்ஜின் அளவுல அந்த வாக்கு வித்தியாசங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை வைத்துள்ளார்கள். இந்த சூழல்ல ஒரு கணிசமாக ஒரு 10 தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி உள்ளவர்களுக்கும் வேறுபாடு என்பது வெறும் 1000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்கிறது. இந்த சூழல்ல தொடர்ந்து 191 இடங்கள்ல பாஜக கூட்டணி என்பது முன்னிலை வகித்திருக்கக்கூடிய சூழல்ல ஆர்ஜேடியினுடைய தலைவர் காங்கிரஸ் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் 3வது சுற்றினுடைய முடிவுல 1200 வாக்குகள் வித்தியாசத்துல பின்னடைவு சந்தித்திருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவுடைய வேட்பாளர் சதீஷ் தற்பொழுது முன்னிலை நிலவரத்திற்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இன்னும் சுற்றுகள் இருக்கின்றன. இன்னும் 10 சுற்றுகள் வரையிலும் எண்ணப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. 14வது சுற்று தான் இறுதியாக முடிவு தெரிய வரக்கூடிய சுற்றாக இருக்கும் என்பதனால் இன்னும் இந்த தொகுதியினுடைய முடிவு என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தற்போதைய சூழல்ல ரகப்பூர் என சொல்லக்கூடிய தொகுதிகளில் தேஜஸ்வி யாதவ் போட்டியிட்டு இருக்கக்கூடிய தொகுதியுடைய 3வது சுற்று முடிவுல தேஜஸ்வி யாதவ் பின்னடைவு சந்தித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.